ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், அதாவது ஓப்போ ஃபைண்ட் 9 வீடியோக்குள்ள போகலாம். அந்த ஃபோனோட ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியது ரேம் குவாலிட்டி பண்ணி உங்களுக்கு வந்து 2 ஸ்டோரேஜ் வேண்டிய கொடுத்துருக்கேன். அதாவது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 12 GB ரேம் கொடுத்து 256 GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து 16 GB ரேம் கொடுத்து 512 GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. 2 ஸ்டோரேஜ் ரேம் வேரியன்ட் ரெண்டாவது வந்திருக்கு, நல்லா இருக்கு. அதே மாதிரி டிஃப்ரெண்ட்டும் வேறையா இருக்கு, டிஃப்ரெண்ட்டும் வேற, ரேட்டும் வேறையா இருக்கு. நான் ரேட் கரெக்டாக சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்பெக்ஸ் பார்த்தலாம். ஸோ அடுத்து இந்த ஃபோனோட கேமரா குவாலிட்டி பார்த்தப்ப உங்களுக்கு வந்து 50 MP ரேட் கேமரா கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா வைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50 MP கொடுத்துருக்காங்க. மோனோ சிலிக்கான் அப்படின்னு கொடுத்து 20 MP கொடுத்துருக்காங்க. அடுத்தது அதோட செல்ஃபி கேமரா உங்களுக்கு பார்ப்பா உங்களுக்கு வந்து அதே 50 MP கொடுத்துருக்காங்க. கேமரா டீல் என்னன்னா உங்களுக்கு கார்ல போடுற அப்படி பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது அந்த ஃபோனோட பேட்டரி கெப்பாசிட்டி, ஒரு ஃபோன் முக்கியமான விஷயம் மொத்தம் 3 இருக்கு. ஃபர்ஸ்ட் கேமரா குவாலிட்டி, அடுத்தது பேட்டரி, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனோட ரேம். இந்த 3 தான் ஒரு ஃபோனுக்கு முக்கியமான ஒரு பொருள்னு சொல்லணும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோனோட கேமரா குவாலிட்டி பார்த்துச்சு. அடுத்தது அந்த ஃபோனோட பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஓரளவு சுமாராக கொடுத்துருக்காங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1025 mAh தான் கொடுத்துருக்காங்க பேட்டரி கெப்பாசிட்டி. அது மாதிரி அதுக்கு சார்ஜிங் பண்ண பார்த்தீங்கன்னா சூப்பர் ஓப்பன் புதுசாக வந்து இல்லை சார்ஜிங் சப்போர்ட், அந்த சப்போர்ட்ல 80 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்து டைப் சி போர்டு தான் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. எல்லாம் இப்போ வர எல்லா ஃபோனும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டைப் சி போர்டு தான் வந்திருக்கு. இந்த ஃபோனும் உங்களுக்கு வந்து டைப் சி போர்டு தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சூப்பர் ஹூப் டைப்ல உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. அடுத்த லோ டிஸ்பிளே சைஸ் பார்க்க உங்களுக்கு வந்து 16.74 inch டிஸ்பிளே ஸ்கிரீன் சைஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்கிரீன் சைஸ் ஏன்னா ரெசல்யூஷன் எல்லாம் நான் உங்களுக்கு இந்த கார்டில் போடுறேன் அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது அந்த ஃபோனோட முக்கியமானது, இந்த ஃபோனுக்கு ரன் பண்ண வேண்டிய ஒன்று இருக்கு, அதாவது ப்ராசஸர் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து MediaTek Dimensity 1000க்கும் மேலே போய் 9500 கொடுத்துருக்காங்க. MediaTek Dimensity கொடுத்துருக்கீங்க. ஓகே, அது கூட ஓரளவு நல்லா தான் இருக்கு. ஸோ அடுத்தது இந்த ஃபோனோட டிஸ்பிளே டைப்னு பார்த்தீங்கன்னா அல்மா டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதாவது அல்மா டிஸ்பிளே கொடுத்து அது இல்லாமல் ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளேயும் கலந்து கொடுத்துருக்காங்க. இன்னொன்று என்னன்னா ஃபுல் கொரில்லா கிளாஸ் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே மேலே கிளாஸ் போடுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் கொரில்லா கிளாஸ் கொடுத்துருக்காங்க. கிளாஸ் 1.7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் இதுக்கு எல்லாத்துக்கும் என்னென்ன சொல்றனோ அது எல்லாத்தையும் உங்களுக்கு கீழே கார்டில் போடுறேன். ரொம்ப சொன்னால் வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும், உங்களுக்கு பிடிக்காம போயிடும். ஸோ அதெல்லாம் நான் ஒவ்வொன்றும் நான் கீழே என்னென்ன டிஸ்பிளே டைப் என்ன, கிளாஸ் டைப் என்ன அப்படின்னு நான் கீழே கார்டில் போடுறேன், அங்கே போய் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனுக்கானது அடுத்த முக்கியமாக பார்க்க வேண்டியது, அதாவது ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். எல்லா ஃபோனும் முக்கியமானது இந்த செக்யூரிட்டிக்காக ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. இதோட ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்தீங்கன்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் சென்சார் கொடுத்துருக்காங்க. அதாவது டிஸ்பிளே வைக்கிற மாதிரி இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்லேயே வேற லெவலில் போய் 6.0 டெக்னாலஜியில் புதுசாக ஒரு ப்ளூடூத் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் டீடைல்ஸ் அவ்வளோதான். இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் டீடைல்ஸ் உங்களுக்கு ஏதாவது புரியல தெரியலன்னா நான் கீழே கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு அதில் போய் ரிப்ளை பண்ணுறேன். இல்லை நம்ம சேனல் எதாவது ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் யூடியூப் சேனல் தான், இல்லை நம்மளோட ஃபேஸ்புக் பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க, இல்லை நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் பேஜ் நம்ம யாரும் ஃபாலோ பண்ணுறதுல நினைக்கிறேன், நான் கீழே ஒரு லிங்க் கொடுக்குறேன். அது இல்லாமல் நீங்கள் டைரெக்டாக போய் ஃபேஸ்புக்லேயே பேர் அடிச்சு நம்ம சேனல் வரும். நீங்கள் போயிட்டு நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு ஃபேஸ்புக் பேஜும் தெரியல, இன்ஸ்டாகிராம் பேஜும் தெரியல, லிங்க் கொடுக்குறாங்க, போய் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ லிங்க் வேறு யாராவது வந்தால் போயிட்டு டேரக்ட் இன்ஸ்டால போயிட்டு டேட்டோட டெக் அப்படின்னு போட்டாங்க. ஃபர்ஸ்டே நம்மளோட லோகோ போட்டு நம்மளோட நேம் நம்ம போய் ஃபாலோ பண்ணிருக்காங்க. மேலே டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் கொடுங்க. இந்த வீடியோ அவ்வளோதான் முடிச்சுக்கலாம். ஸோ இனிமேல் நம்ம வீடியோ தொடர்ந்து வீடியோ வரும். நம்ம இத்தனை நாள் நம்ம சேனல் வீடியோ போட கிடையாது. இனிமேல் நம்ம சேனல் வீடியோ ரெகுலர். உங்களுக்கு என்னென்ன கமெண்ட் கேட்கலாம் சொல்லுங்க, என்ன டவுட் இருக்கு டெக் பற்றி உங்களுக்கு என்னென்ன டவுட் போய் கேட்கணும், உங்களுக்கு வந்து நான் என்னோட முடிஞ்சவரை எக்ஸ்பிளைன் உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்.